வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் நம்பர் 99. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிஏபிஎஃப் சீரீஸில் ஐடிபிபி பற்றி பார்க்க போகிறோம். ஐடிபிபினா இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, அதோட பொறுப்பு என்ன, ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன, எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடிபிபி வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு அண்டரில் வருங்க. சரிங்களா, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி. ஸோ ஐடிபிபியோட சிம்பிள்னு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பார்த்திங்களா ஐடிபிபியோட சிம்பிள்ஸ், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க ஒரு சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. ஷோல்டரில் இந்த சிம்பிள்ஸ் வந்து எப்போயுமே இருக்கும். அது வந்து அவங்க கேப்பில் எப்பயுமே இருக்குங்க. சரி, வாங்க பார்ப்போம். அதாவது இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அக்டோபர் 24, 1962 ரீஆர்கனைஸ் இந்த ஃப்ரண்டியர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி செட்டப் அலாங் இண்டோ டிபெட் பார்டரில் இருக்க சில செக்யூரிட்டி செட்டப்பை ரீஆர்கனைஸ் பண்ணதுங்க. மொதல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி 4 பெட்டாலியன் மட்டும்தான் ஐடிபிபிக்கு சேங்ஷன் ஆகிருந்துச்சு. ஐடிபிபி வந்து மொதல் பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆக்ட், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஹவர் 1992 டைப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1994 ஐடிபிபி ஆக்ட்னு தனியாக வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ஆக்ட் வந்துருச்சுங்க. சரிங்களா, ஐடிபிபி என்ன ஆச்சுன்னா, அதாவது டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க வந்து பார்டர் கார்டிங், அதாவது எல்லை பாதுகாப்பு பார்க்குறது, அதுக்கப்புறம் கவுண்டர் இன்சர்ஜென்சி, அப்புறம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ரோல்லாம் இந்த ஐடிபிபி பெட்டாலியன் பண்ணுதுங்க. மொதல் பார்த்திங்கன்னா ஐடிபிபி பெட்டாலியன் 4 பெட்டாலியனோட ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 60 பெட்டாலியன் இருக்கான், சர்வீஸ் பெட்டாலியன் ஐடிபிபி. அது இல்லாமல் 4 ஸ்பெஷலிஸ்ட் பெட்டாலியன், 17 ட்ரைனிங் சென்டர், 7 லாஜிஸ்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு மொத்தம் அதோட ஸ்ட்ரென்த்து அப்ராக்சிமேட்டாக 84,432 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஐடிபிபியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2004 வந்து குரூப் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் வந்து ரெக்கவுண்ட் பண்ணதில், மினிஸ்டர்ஸ் ரெக்கவுண்ட் பண்ணதில் ஒன் பார்டர் ஒன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு மோட்டோவில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டோ சைனா பார்டர் இந்தியா சைனா பார்டரில் இருக்க 3488 கிலோமீட்டர் வந்து டைரெக்டாக ஐடிபிபி மட்டும்தான் கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஐடிபிபி தான் வந்து இந்த இண்டோ சைனா பார்டர் இருக்க 3488 கிலோமீட்டர் வந்து அவங்க கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐடிபிபி அசாம் ரைஃபிள்ஸ் வந்து சிக்கிம்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஐடிபிபி வந்து அசாம் ரைஃபிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணிச்சுங்க இந்த 2 இடத்துலையும், சிக்கிம்லேயும் அருணாச்சல் பிரதேசத்துலேயும். சரிங்களா, இதுதான் ஐடிபிபியோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐடிபிபி வந்து எங்கெங்கே கார்ட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ சைனா பார்டரில் கார்ட் பண்ணிகிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோ சைனா பார்டர் அது வந்து ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்லேயும், அதுக்கப்புறம் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இது வந்து நம்ம பார்டர் கார்ட் பண்ணிகிட்ருக்குங்க. ஐடிபிபி பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேரியஸ் இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் ஐடிபிபி இருக்குங்க. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கிமில் இருக்குது, அப்புறம் திகார் ஜெயிலையும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட்லேயும் இருக்குது, அப்புறம் நிறைய சென்சிட்டிவான இடத்துலையும் இருக்குதுங்க. சண்டிகர்லேயும், பஞ்சாப்லேயும், ஜம்முலேயும் இருக்குதுங்க. அதாவது மாவோயிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஐடிபிபி என்ன பண்ணாங்கன்னா 2009 வந்து அவங்க ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்லையும் அதில் வந்து டிப்ளாய் பண்ணாங்க. மொத்தம் 8 பெட்டாலியன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்லையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐடிபிபியோட கமாண்டர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இந்தியன் எம்பாசிக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க காபூலில். ஸோ ஐடிபிபியில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிபிபி வந்து யூஎன் பீஸ் கீப்பிங்க்கும் போயிருக்குங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் எங்கெங்கன்னு போட்டிருக்கு பாருங்கள். அங்கெல்லாம் நம்பியா, கம்போடியா, போன்சினா, மொசாம்பிக்கோ அண்ட் கொசாவா, இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங்க்கும் போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிபிபி வந்து செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன், மெடிக்கல் கவர் யாருக்கு கொடுக்குதுன்னா இது வருஷம் பார்த்திங்கன்னா கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கும்
1981 இருந்தும் கண்டினியூவாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மானேஸ்வர யாத்திரைக்கு கண்டினியூவாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஹிமாலயாஸில் எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தாலும் ஐடிபிபி தாங்க வந்து சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? அவங்க வந்து 7 ரீஜனல் ரெஸ்பான்ஸ் சென்டர் வந்து அந்த என்டையர் ஹிமாலயஸ் மவுண்டனில் ரிஸ்க் ரிலீஃப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஐடிபிபி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர்த்த வந்து சேவ் பண்ணியிருக்குங்க. இந்த ஹிமாலயன் மவுண்டனில் ஏறுறவங்க. ஸோ அங்கே எதாவது நேச்சுரல் கிளைமேட்டிஸ் இருந்துச்சுன்னா முதல்ல வந்து ஐடிபிபியை கூப்பிடுவாங்க. ஐடிபிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நான் சொன்ன இடத்துலலாம் பார்த்து ஒர்க் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஐடிபிபிக்கு ஒரு ஆர்டிசி ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குதுங்க. எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மானாமதுரை பக்கத்தில் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கூட இங்கே ட்ரைனிங் சென்டரில் கூட இங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஐடிபிபி ஜாயின் பண்ணால் ஒரே ஒரு போஸ்டிங் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்ட்டா சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக வீடியோஸ் போடலாம். பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. பாய். இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா